கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை அவர் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், அதை செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நீ நெகிழப்பட்டிருந்தாய். அதாவது மனிதர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த இருந்தார்கள். கைவிடப்பட்டதும் அவர்கள் கை விட்டு விட்டார்கள். மனுஷரால் எந்த உதவியும் கிடையாது. மனுஷர்களை நம்ப முடியாத சூழ்நிலை மற்றும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தார். நாம் அங்கே இருக்கிறோம் என்றால் மனிதர்கள் அந்த வழியாக கடந்து வரவே விரும்ப மாட்டார்கள். அப்படியாக வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நெகிழப்பட்டு கைவிடப்பட்டு சூழ்நிலையில் இருக்கிற நம்மை, ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும், உன்னை மாட்சிமை என்றால் ஒரு கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக மாட்சிமை, அது நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். எல்லா தலைமுறையினருக்கும் நாம் மகிழ்ச்சியாயிருக்கும்படியாக தேவன் செய்கிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், சீரோவாக இருக்கலாம், மனிதர்களுக்கு முன்பாக நாம் எளியவர்களாக இருக்கலாம், நம்மாலே ஒருவருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவன் நம்மை நித்திய மாட்சிமையாக வைப்பார், தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பார். இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் என்று நாம் நினைக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆகவே நம்முடைய சூழ்நிலையை அப்படியே தலைகீழாக மாற்ற, நம்மை தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாக மாற்ற, நம்மை நித்திய மாட்சிமையாக வைக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முடியும். ஆகவே கலங்க வேண்டாம், கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். தளர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள், தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை நித்திய மாட்சிமையாக வைப்பார், தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாக வைப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் மனுஷரால் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாகவும் வைக்கப் போகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.